ഏറ്റെടുത്ത് കഴിഞ്ഞിരിക്കുകയാണ് ബ്ലാസ്റ്റർ. സോ പ്ലീസ് ഷെയർ us with മലയാളി audience here. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் சோஷியல் மீடியா நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பாய் த ஹோல் டீம் ஆன் த ஸ்டேஜ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது மெயின் வந்து இந்த ப்ரெஸ் மீட் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஃபோர் திஸ் we were talking about the concept of the movie, like the movie will be like this, the characterizations will be like this. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். Now the people have seen the movie, they loved the movie and they made the movie a very big success, not only in Tamil Nadu, Kerala and Karnataka, Andhra Pradesh, and it's a massive hit. Yeah, overseas also. And right now I feel like அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடலாம் மாதிரி இருக்கு. ஸோ 1918 சொன்ன எல்லாரும் நான் சின்ன வயசு, நான் பிறந்ததே இல்லை, எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க இப்போ. பட் இருந்தாலும் உண்மையை சொல்லிடுறேன், 85ல இருந்து நம்ம கேரளா மக்கள் என்னுடைய படங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போல இருந்து அவங்களுடைய லவ் எம்என் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னுடைய படங்கள், நிறைய படங்கள் மச் பிஃபோர் ஜென்டில்மேன், இந்த படத்துக்கு எல்லாம் பிஃபோர் 84, 85, 86 இந்த டைம்ல எல்லாம் நிறைய படங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போலேருந்து அந்த ஆதரவு எப்போ எம்எல் இருக்கு. எப்போ நல்ல படம் பண்ணாலும் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மலையாளம் ஆடியன்ஸு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பிளாஸ்ட் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தியேட்டர்ல இருந்து நமக்கு நியூஸ் வருது. ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் டே, தேர்ட் டே, அப்படியே மல்டிப்ளை. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இவ்வளோ ஃபாஸ்டா வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை பிளாஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் as I told you, இது ஒரு தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஸ்டேஜாக இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு தேங்க் my production house, அகோரம் கல்பாதி அகோரம் சார், அவங்களுடைய டாட்டர்ஸ், அவங்க வீட்லேயே வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய டாட்டர்ஸ் 2 பேர், ஐஸ்வர்யா அண்ட் அர்ச்சனா, இவங்க 2 பேர் தேர் ஹெட்டிங் த ஹோல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அவங்க வீட்டில இருந்து ஆரம்பிக்குது ஒரு விமன் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் ப்ராமினன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அந்த விஷயத்துல ஐ ரியலி தேங்க் யூ வெரி மச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டைரக்டர் பார்த்து அவங்க எல்லாருக்கும் சின்ன பையன் மாதிரி இருக்கா. அவருடைய மைண்ட்ல எவ்வளோ விஷயங்கள் ஓடுது, எத்தனை டிஃப்ரெண்ட் ஏன்னா ஆளுங்க இருக்காங்க. இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், என்கிட்ட எப்படி சொல்லணும் கதை, இன்னொருத்தங்கிட்ட எப்படி சொல்லணும், ஐயோ இந்த ஆள் வேண்டான்னு சொல்றான், நிறைய தடவை நினைச்சிருப்பாரு இவரு. ஏதாவது சொல்லும் போதே என்னப்பா எழுத சீனு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் என்ன கன்வின்ஸ் பண்ணோம், இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்ணோம். கடைசியில் வந்து அழுதுகிட்டோ சிரிச்சுக்கிட்டோ எப்படி அவருக்கு என்ன வேணுமோ அவர் அது வாங்கிட்டு, நாட் ஓன்லி வித் ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், நம்ம ரவி பஸ்பூர் மியூசிக். ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிறது நம்ம கேப்டன், இத்தனோண்டு கேப்டன், ஆனால் அவ்வளோ பெரிய ஷிப்பை வந்து ஓட்டிட்டு வந்திருக்காரு. So I'm really very very proud of him, and I'm happy that I'm part of his first directorial venture. So thank you, my dearest. And again the actors in the movie, before actors, the technicians. இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் the presentation of the movie, presentation director, அதுக்கப்புறம் வந்து கேமரால தான் நம்ம ஜனங்க பார்க்க போறாங்க எப்படி இருக்குன்னு. இந்த கேமரா ஒர்க், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த ஃபைட் மாஸ்டர், இது வந்து திஸ் பக்கா ஆக்ஷன் ஓரியன்டட்